வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் எண்ணாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். இப்பொழுது அறிமுக நேரம். முதல் அணி, நீங்க இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் ராமலட்சுமி, என் கூட கவிதா வந்திருக்காங்க. எங்க டீம் வந்து ஏ. இரண்டாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் அழகி, என் கூட கலையரசி வந்திருக்காங்க. எங்க டீம் பேர் பி. மூன்றாவது அணி, இப்போ உங்களுடைய அறிமுகம். என் பேர் டி அழகுனாச்சி, என் கூட வி அழகுனாச்சி வந்திருக்காங்க. என் டீம் சி. வினாடி வினா போட்டியின் விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 10 மதிப்பெண்கள். ஒவ்வொரு சுற்றின் முடிவிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்கள் அறிவிக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கரும்பலகை கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை நீங்கள் கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படி நீங்கள் விடை சொல்லும் பட்சத்தில் 5 மதிப்பெண்கள் மட்டும் கிடைக்கும். 1 மற்றும் 2ஆம் இடத்தை பெறுபவருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். மற்றவர்களுக்கு ஆறுதல் பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா நிகழ்ச்சியில் இப்பொழுது முதல் சுற்று ஆரம்பமாகிறது. முதல் சுற்றில் ஏ அணிக்கான முதல் கேள்வி. ஐயாவு அப்படிங்கிற ஒரு விவசாயி விதைக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட நிலத்துல அடி உரமா 12 கிலோ தலைச்சத்து, 25 கிலோ மணிச்சத்து, 13 கிலோ சாம்பல் சத்து போடுறாரு. அந்த விவசாயி அவரோட நிலத்துல போட்ட உரத்தோட மொத்த கிலோகிராம் எவ்வளவு? 50 கிலோ. சரியான விடை. ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் ஏ அணிக்கான இரண்டாவது கேள்வி. காட்டில் ஒரு பகுதியில் 500 மான்கள், 20 யானைகள், 50 புலிகள் இருக்குது. அந்த பகுதியில் உள்ள மொத்த விலங்குகளின் எண்ணிக்கை எத்தனை? 570 விலங்குகள் உள்ளன. சரியான பதில். ஏ அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் ஏ அணிக்கான மூன்றாவது கேள்வி. புகையிலை பழக்கத்தால் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட ஆண்களின் சதவிகிதம் 53, பெண்களின் சதவிகிதம் 3 பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் புகையிலை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களின் மொத்த சதவிகிதம் எவ்வளவு? 56%. சரியான பதில். ஏ அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள்.
முதல் சுற்றில் ஏ அணிக்கான 4வது கேள்வி. இந்தியாவில் உத்தரகண்ட் ஒரு மாநிலம் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த உத்தரகண்ட் மாநிலத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இறந்தவங்க 5800 பேர். குஜராத்தில் நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்பினால் இறந்தவர்கள் 4 லட்சம் பேர். இந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு? 4,05,800 பேர். சரியான பதில். ஏ அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் ஏ அணிக்கான இறுதி கேள்வி. அழகேஸ்வரி என்பவர் கடைக்கு போய் பிராய்லர் கோழி முட்டை 58 நாட்டுக்கோழி முட்டை 27 வாங்குறாங்க. அவங்க வாங்கின மொத்த கோழி முட்டைகள் எத்தனை? 85 கோழி முட்டைகள். சரியான பதில். ஏ அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் ஏ அணிக்கான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. முதல் சுற்றில் பி அணிக்கான முதல் கேள்வி. அழகி அப்படிங்கிறவங்க காளான் உருண்டை 300 ரூபாய்க்கும் வடை 200 ரூபாய்க்கும் வாங்கிட்டு போகிறாங்க. அவருக்கு மொத்தம் எவ்வளவு செலவாகிறது? 500 ரூபாய். சரியான விடை. 10 மதிப்பெண்கள் பி அணிக்கு. முதல் சுற்றில் பி அணிக்கான 2வது கேள்வி. அழகுநாச்சி அப்படிங்கிறவங்க தன்னோட செல்ஃபோனுக்கு 200 ரூபாய், தன்னோட கணவர் செல்ஃபோனுக்கு 120 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் டாப்அப் தெரியும், நீங்கள்லாம் பண்ணுவீங்க உங்கள் மொபைலுக்கு இல்லையா? அழகுநாச்சி டாப்அப்காக இந்த கடைக்காரருக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 320 ரூபாய் கொடுக்க வேண்டும். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் பி அணிக்கான 3வது கேள்வி. அழகு பிள்ளை அப்படிங்கிறவங்க ஒரு கடைக்கு போய் பாதாம் பருப்பு 1 கிலோ 750 ரூபாய்க்கும் பிஸ்தா பருப்பு 1 கிலோ 1500 ரூபாய்க்கும் வாங்குறாங்க. கடைக்காரருக்கு அவங்க எவ்வளோ பணம் கொடுக்கணும்? 2250 ரூபாய். சரியான பதில். பி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் பி அணிக்கான 4வது கேள்வி. அமராவதி அப்படிங்கிறவங்க குச்சி கருவாடு 1 கிலோ 250 ரூபாய்க்கும் நெய்மீன் கருவாடு 100 கிராம் 150 ரூபாய்க்கும் வாங்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு போயிருப்பாங்க? 400 ரூபாய். சரியான பதில். பி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் பி அணிக்கான இறுதி கேள்வி. அமுதா என்பவர் தான் வீட்டுக்கு 2 கார் வாங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கார் கடைக்கு போகிறாங்க. ஒரு கார் 3,27,000 ரூபாய்க்கும் மற்றொரு கார் 2,67,000 ரூபாய்க்கும் வாங்குகிறார். அவருக்கு ஏற்பட்ட மொத்த செலவு எவ்வளவு? 5,94,000. சரியான பதில். பி அணிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். பி அணிக்கான முதல் சுற்று முடிவடைந்தது. சி அணிக்கான முதல் கேள்வி. முதல் சுற்றில் சீனி அம்மாள் கடைக்கு போய் காய்கறி வாங்குறாங்க. பூசணிக்காய் 1 கிலோ 40 ரூபாய், மொச்சிக்காய் 1 கிலோ 50 ரூபாய், பச்சை மிளகாய் 100 கிராம் 10 ரூபாய். அந்த காய்கறி கடைக்காரருக்கு சீனி அம்மாள் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும்? 100 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் சி அணிக்கான 2வது கேள்வி. சின்ன பொண்ணுங்கிறவங்க தான் வீட்டில் நிறைய பூந்தொட்டி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 12 சிறிய தொட்டி 400 ரூபாய்க்கும் 6 பெரிய பூந்தொட்டி 250 ரூபாய்க்கும் 6 தொங்கும் பூந்தொட்டி 150 ரூபாய்க்கும் வாங்குறாங்க. அவங்க இந்த எல்லா பூந்தொட்டிகளும் வாங்குவதற்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 800 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் சி அணிக்கான 3வது கேள்வி. இந்திரா என்பவர் தனது மகள் திருமணத்திற்காக 1 லட்சம் சாப்பாட்டு செலவுக்கும் 20,000 ரூபாய் தாம்பூலத்திற்கும் 30,000 ரூபாய் போக்குவரத்துக்கும் செலவு செய்கிறார். இந்த காரியங்களுக்கு மட்டும் அவர் செய்த மொத்த செலவு எவ்வளவு? 1,50,000 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் சி அணிக்கான 4வது கேள்வி.
கடக்காங்கிறவங்க தன்னோட குழந்தை அழுகையை நிறுத்துறதுக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏதாவது வாங்கி கொடுத்தா அழுகை நிப்பாட்டுன்னு. மிட்டாய் 5 ரூபாய்க்கும், குச்சி ரொட்டி 10 ரூபாய்க்கும், பம்பரம் 10 ரூபாய்க்கும் வாங்கி தராங்க. எவ்வளோ பணம் கொடுத்து இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க? 25 ரூபாய். சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். மகேஸ்வரி என்பவர் பழனி மலைக்கு சமீபத்தில் பாத யாத்திரை போகிறாங்க. அந்த மலை கோயிலுக்கு போகிறதுக்காக வேண்டி ஒரு பாத யாத்திரை பை 50 ரூபாய்க்கும், குங்குமம் 5 ரூபாய்க்கும், சந்தனம் 10 ரூபாய்க்கும், ஒரு வாட்டர் பாட்டில் 12 ரூபாய்க்கும் முதல்ல வாங்குறாங்க. அந்த சமயத்தில் அவங்க கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு? 77 ரூபாய். 77 ரூபாய் என்பது சரியான பதில். சி அணிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றில் சி அணிக்கான அனைத்து கேள்விகளும் முடிவடைந்தன. இந்த முதல் சுற்று முடிவில் ஒவ்வொரு அணிகளும் பெற்ற மதிப்பெண் விவரங்கள். 3 அணியுமே எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னதுனால ஏபிசி 3 அணிகளும் தலா 50 மதிப்பெண்கள் பெற்று சமநிலையில் இருக்கிறீர்கள். கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். கணித வினாடி வினா நிகழ்ச்சியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி கலந்துரையாடல் கேட்கலாம். கலந்துரையாடல். கலந்துரையாடலில் இன்று காப்பீட்டில் கணிதம். கலந்துரையாடுபவர்கள் ஜி ஸ்ரீனிவாசன் செயலாளர், திரு மோகன் வைஸ் சேர்மன், திரு ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர், மதுரை காப்பீட்டு கல்வி மையம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். வணக்கம். அன்பார்ந்த சியாமளவாணி வானொலி நேயர்களே, நாங்கள் மதுரை காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக இங்கே வந்திருக்கோம். என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன், அதில் செயலாளராக இருக்கேன். அதுமாதிரி திரு மோகன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர் இந்த காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய வைஸ் சேர்மனாக இருக்கார். அதுமாதிரி திரு ஆறுமுகம் அவர் வந்திருக்காங்க. அவர் இந்த காப்பீட்டு கல்வி மையத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக இருக்கார். உங்களுக்கு காப்பீடு சம்பந்தமாக ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அதை கேள்வி மூலமாக எங்களுக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் அதற்கு தகுந்த விளக்கங்களை கொடுப்போம். சார், இந்த ஆயில் காப்பீடில் ஒருத்தர் இறந்து போகிறான்னா அவங்க உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வட்டியோட பணத்தை கொடுத்துட்றீங்க. இது உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. அதாவது ஆயில் காப்பீட்டு நிறுவனம் உயிரோடு இருந்தால் காப்பீட்டு காலத்திற்கு பிறகு காப்பீட்டு தொகையை கொடுக்குது. இறந்து போனால் அந்த குடும்பத்துக்கு பணம் கொடுக்குது. இப்படி கொடுத்தா உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் அப்படின்னு ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கீங்க. இது நீங்கள் எடுக்கிற அந்த காப்பீட்டு திட்டங்களை பொறுத்தது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 25 வயசில் உள்ள ஒரு ஆள் 20 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு காப்பீட்டு தொகை கட்ட விரும்புகிறார். அவர் வருஷம் அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு 2500 ரூபா கொடுக்கணும். அவர் எதிர்பாராத, உதாரணத்துக்கு 25 வயசில் உள்ள ஒரு ஆள் 20 வருஷத்துக்கு பாலிசி எடுக்கிறார். அவர் 50,000 ரூபா காப்பீட்டு தொகை வேணும் அப்படின்னுங்கிறதுல ஒரு பாலிசியை எடுக்கிறார். அவர் வருஷம் 2500 ரூபா காப்பீட்டு நிறுவனத்துக்கு பிரீமியமாக கட்டணும். எதிர்பாராத விதமாக அவர் இறக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு அந்த 50,000 ரூபாயை நிறுவனம் கொடுத்துரும். அதாவது ஒரே ஒரு 2500 கட்டிட்டு இறந்து போனாலும் 50,000 ரூபாயை கொடுத்துருவாங்க. இது எப்படி சாத்தியம்? இதுதான் காப்பீட்டுத்துறையுடைய காப்பீடு அப்படிங்கிறடைய தத்துவம். எப்படின்னா, முதலே சொன்னாங்க, அனைவரும் அந்த இழப்பை
பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் காப்பீடு செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்க எவ்வளவு செலுத்தணும்? 50,000க்கு 50 பைசா கொடுத்தா போதும். 50,000 1,00,000 பேர் போட்டிருந்தாங்கன்னா வெறும் 50 பைசா போட்டால் போதும். சரிங்களா? புரியுதுங்களா? அதனால் ஒரு வருடத்திற்கு எத்தனை பேர் இறப்பார்கள் என்பது நம்முடைய முந்தைய அனுபவத்தை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 1,00,000 பேர் போடுறாங்க, 1,00,000 பேர் பாலிசி கட்டுறாங்கன்னா 50 பைசா கட்டினா போதும். நம்ம 2,500 வருது. அப்போ எவ்வளவு பேர் இருக்கிறாங்கிறத பொறுத்து தான் இந்த பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது. மேலும் பணம் கட்டுறவர் விபத்து காப்பீடு வேணும் அப்படின்னு விரும்பினார்னா கூடுதலாக ₹1 கட்ட வேண்டும். அதாவது 1000க்கு ₹1 கட்டணும். அப்படி கட்டுனா அவர் இறந்தது ஆக்சிடென்ட் மூலமா, விபத்தின் மூலமாக இறந்தா 50,000க்கு பதிலாக ₹1,00,000 அந்த காப்பீட்டு நிறுவனம் கொடுக்கும். 1,00,000 பாலிசிதாரருடைய பிரீமியமாக 50 பைசாவை வாங்குறாங்க இல்லையா, அந்த வட்டியோட சேர்த்து இதை கொடுக்கறதுனால உயிரோடு இருந்தாலும் வழங்க முடியும். ஸோ இதுக்குள்ள இருக்கிற இந்த கணிதம் அப்படிங்கிறது ரொம்ப மிக பிரம்மாண்டமானது. இதை சரியா செயல்படுத்துறதுனால தான் எல்ஐசி இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இவ்வளவு லாபத்தோட, ஏன்னா 15 லட்சம் கோடி சொத்தோட ரொம்ப சிறப்பானதாக உலக அளவில் 3வது பெரிய நிறுவனமாக இருக்கிறது. கலந்துரையாடலில் இதுவரை நீங்கள் கேட்டது காப்பீட்டில் கணிதம். கலந்துரையாடியவர்கள் ஜி. ஸ்ரீனிவாசன் செயலாளர், திரு மோகன் வைஸ் சேர்மன், திரு ஆறுமுகம் செயற்குழு உறுப்பினர், மதுரை காப்பீட்டு கல்வி மையம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் வளையங்குளம் கிராமம் புதுக்கண்மாய் மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியிலேனே கற்றலும் கற்பித்தலும் கேட்கலாம். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்துபவர் ஆர். தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். வணக்கம், என் பேர் ராமலட்சுமி. சோளங்குருணி கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என் கூட தமிழ் செல்வி வந்திருக்காங்க. கணக்கு கற்றுக்க வந்திருக்கோம். வணக்கம், கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சிக்கு சோளங்குருணி கிராமத்திலேருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நம்ம இப்போ 2 இலக்க எண்ணையும் 2 இலக்க எண்ணையும் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இன்னொரு நம்பர் பார்ப்போம். 43ஐயும் 24ஐயும் பெருக்கினா என்ன கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ 43 எப்படி பிரிக்க போகிறோம்னா 40 கூட்டல் 3. அதே மாதிரி 24ஐயும் நம்ம 2ஆ பிரிக்க போகிறோம். 20 கூட்டல் 4. இப்போ 4 எண்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. 40, 3, 20, 4. இப்போ 40ஓட 4ஐயும் 20ஐயும் பெருக்கி வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி 3ஓட 20ஐயும் 4ஐயும் பெருக்கி வச்சு 4 எண்களையும் நம்ம கூட்டினோன்னா நமக்கு விடை கிடைச்சிரும். இப்போ 40ஐயும் 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 160, 3ஐயும் 4ஐயும் பெருக்கினீங்கன்னா 12, 40ஐயும் 20ஐயும் பெருக்கினீங்கன்னா 800, 3ஐயும் 20ஐயும் பெருக்கினீங்கன்னா 60. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க விடை 160, 12, 800, 60.
எல்லாத்தையும் கூட்டினோன்னா 160ஐயும் 12ஐயும் கூட்டினோன்னா 172. 172ஓட ஒரு 800 கூட்டினீங்கன்னா 972. அதோட ஒரு 60 கூட்டினீங்கன்னா 1032. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க விடை 43ஐயும் 24ஐயும் பெருக்கினோன்னா 1032. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கணக்கு கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஒரு பாசியில 27 முத்துக்கள் இருக்கு, உங்ககிட்ட 25 பாசிகள் இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை முத்துக்கள் இருக்கும்? மறுபடியும் சொல்றேன், ஒரு பாசியில 27 முத்துக்கள் இருக்கு, மொத்தம் உங்ககிட்ட 25 பாசிகள் இருக்கு. அப்படின்னா மொத்தம் எத்தனை முத்துக்கள் இருக்கும்? 27 முத்துக்களையும் 25 பாசிகளையும் எப்படி பெருக்கிறதுனா, 20ஐயும் 5ஐயும் தனியாக பிரிச்சுக்கிறணும், 7ஐயும் 20ஐயும் தனியாக பிரிச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் 20ஐயும் 20ஐயும் தனியாக பெருக்கணும், 7ஐயும் 5ஐயும் தனியாக பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா 20ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது 100 கிடைக்கும், 20ஐயும் 7ஐயும் பெருக்கும்போது 140 கிடைக்கும், 20ஐயும் 20ஐயும் பெருக்கும்போது 400 கிடைக்கும், 7ஐயும் 5ஐயும் பெருக்கும்போது 35 கிடைக்கும். மொத்தம் 675 கிடைக்கும். சரியா சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம ஒரு 3 இலக்க எண்ணையும் 2 இலக்க எண்ணையும் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 3 இலக்க எண் 325 அப்படின்னு எடுத்துக்கிறோம். 2 இலக்க எண் 15 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 15 10 கூட்டல் 5. அதே மாதிரி 325 300 கூட்டல் 20 கூட்டல் 5 அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். இப்போ நமக்கு எத்தனை எண்கள் கிடைக்குதுன்னா 300 20 5, அப்புறம் 15ல் 10 5 அப்படின்னு 5 எண்கள் நமக்கு கிடைக்குது. ஒவ்வொன்றையும் எப்படி பெருக்கிறதுன்னு பார்ப்போம். 300ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 1500, 20ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 100, 5ஐயும் 5ஐயும் பெருக்கினோன்னா 25. அதே மாதிரி 300ஐயும் 10ஐயும் பெருக்கினோன்னா 3000, 20ஐயும் 10ஐயும் பெருக்கினோன்னா 200, 5ஐயும் 10ஐயும் பெருக்கினோன்னா 50. இப்போ நமக்கு 6 விடைகள் கிடைச்சிருக்கு. 1500, 100, 25, 3000, 200, 50. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம கூட்ட போகிறோம். 1500ஐயும் 100ஐயும் கூட்டினா 1600. 1600ஓட அந்த 25 கூட்டினோன்னா 1625. அதோட ஒரு 3000 நம்ம கூட்டினோன்னா 4625. அதோட 200 கூட்டினோன்னா 4825. அதோட கடைசி கிடைச்ச 50ஐயும் நம்ம கூட்டினோன்னா 4875. இப்போ 325ஐயும் 15ஐயும் நம்ம பெருக்கினோன்னா நமக்கு கிடைக்கிற விடை 4875. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். கற்றலும் கற்பித்தலும் நிகழ்த்தியவர் ஆர் தேவிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும்
நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் சோளங்குருணி கிராம மக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க கேட்கலாம். என் பேர் ஆண்டாள், சோளங்குருணி கம்மையில வேலை பார்க்குறோம். பேர் பூத்தம்மா. உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? 70. என் பேர் அம்சுவல்லி, நான் படிக்கல சார். பேர் பாண்டியம்மாள், 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். என் பேர் பாண்டியம்மாள், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். பேர் ரஞ்சிதம், 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கோம். பேர் மணப்பியா, 6ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். ஒரு வாழைப்பழம் 6 ரூபாய் சொல்றாங்க அப்படின்னா 12 வாழைப்பழம் என்னாச்சு? 12 வாழைப்பழத்துக்கு 72 ரூபா சார். நல்லா சொன்னீங்க. ஒரு டஜன் வாழைப்பழம் 55 ரூபா சொல்றாங்க, 2 டஜனுக்கு எவ்வளவு? 110 ரூபா. சரி, நல்லா சொன்னீங்க. இதே இது 3 டஜனுக்கு எவ்வளவு? ஒரு டெசன் 55 ரூபா மணிக்கு 3 டெசனுக்கு 165. நல்லா சொன்னீங்க. கதம்பம் ஒரு 12 முழம் வாங்குறாங்க, ஒரு முழம் 8 ரூபா சொல்றாங்க அப்படின்னா எவ்வளோ ஆச்சு? 12 8 96. ஒரு முழத்துக்கு 8 ரூபா மணிக்கு 12 முழத்துக்கு 96 ரூபா. நல்லா சொன்னீங்கம்மா. ஒரு உளுந்த வடை 6 ரூபா சொல்றாங்க அப்படின்னா 5 வடை எவ்வளோ ஆச்சு? 35 ரூபாங்க சார். அவங்க சொன்ன பதில் சரிதானா? தப்புங்க சார். ஏன் தப்புன்னு சொல்றீங்க? 5000 30, அதனால 30 ரூபா. நல்லா சொன்னீங்க. இதே இது ஒரு வடை 6 ரூபா 50 பைசா சொல்றாங்க அப்படின்னா 4 வடைக்கு என்னாச்சு? 26 ரூபாங்க சார். 4 24, அந்த 50 பைசா 2 ரூபா வருது, 26. நல்லா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஜனவரி மாசம் இருக்கு இல்லையா, அதுக்கு எத்தனை நாள்? 31 நாள் சார். இந்த ஜனவரி மாசம் போச்சுன்னா இன்னும் இந்த வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? இன்னும் 11 மாசம் இருக்கு. நல்லா சொன்னீங்க. இதுக்கு அடுத்ததா வரக்கூடிய 2வது மாசம் என்ன மாசம்? பிப்ரவரி மாசம். 5வது மாசம்னா மே மாசம். 8வது மாசம்? ஆகஸ்ட் மாசம். செப்டம்பர் மாசம் எத்தனாவது மாசம்? 9வது மாசம். 12வது மாசம்னா? டிசம்பர் மாசம். நல்லா சொன்னீங்கம்மா. 1 கிலோ மீன் 150 ரூபா சொல்றாங்க, 5 கிலோ என்னாச்சு? 750 ரூபாங்க சார். நல்லா சொன்னீங்க. ஒரு தோட்டத்துல 12 வரிசை போட்டிருக்காங்க, ஒவ்வொரு வரிசையிலையும் 8 மரக்கன்று நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா மொத்தம் அந்த தோட்டத்துல எத்தனை மரக்கன்று இருக்குது? 12 8 96. 12 வரிசை, 8 மரக்கன், அதை எல்லாத்தையும் பெருக்கணும்டா 96 மரக்கன்று. நல்லா சொன்னீங்க. தமிழ் மாதங்கள்ல மொத்தம் எத்தனை மாதங்கள் இருக்கு? மொத்தம் 12 மாதங்கள் இருக்குங்க சார். தை மாசம் எத்தனாவது மாசம்? 10வது மாசம் சார். நல்லா சொன்னீங்க. மாசி? 11. கார்த்திகை? 8வது மாசம். நல்லா சொன்னீங்க. ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் களப்பணி மக்களோடு கணிதம் என்னும் இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை இனிவரும் பகுதிகளில் நீங்கள் கேட்கலாம். சியாமளாவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும் நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30.
ஷியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியின் வானொலி மூலம் கணிதம் கற்போம் இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பாடல் குழுமம், புதுதில்லி.